அடுத்த திருவான்மியூரில் 30 வருடம் பழமை வாய்ந்த அடுக்குமாடி குடியிருப்பு மிக மோசமான நிலைமையில் பழுதடைந்து உள்ளதால் அந்த குடியிருப்பில் வாழும் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு அரசு கவனத்திற்கு இழுக்கும் வகையில் அப்பகுதி வேளச்சேரி எம்எல்ஏ அரசன் மௌலானாவிடம் இந்த அடுக்குமாடி குடியிருப்பு பாழடைந்து உள்ளதாக எம்மிடம் கோரிக்கை வைத்தனர். அந்த கோரிக்கையை ஏற்று மக்களிடம் குறைகளை கேட்டு அந்த இடத்தில் புதியதாக பழைய வீடுகளை இடித்துவிட்டு புதியதாக அடுக்குமாடி கட்டப்படும் என ஆலோசனை மக்களிடம் கேட்டு அதன் பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளை அழைத்து மக்களிடம் குறை கேட்டு அதனை விரைவில் முடித்து தருவோம் என்று இந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த கூட்டத்தில் அப்பகுதி மாமன்ற உறுப்பினரும் கட்சி நிர்வாகிகளும் அரசு அதிகாரிகள் குடியிருப்போர் அரசாங்கம் சார்பாக அனைவரும் கலந்து கொண்ட இந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்தினார்கள். சென்னை செய்தியாளர் சத்யா. இன்னைக்கு சென்ற வாரம் குறிஞ்சி மருதம் முல்லை நெய்தல் தென்றல் தாமரை போன்ற நம்ம திருவான்மியூருடைய பகுதியை சார்ந்த ஹவுசிங் போர்டு வழங்கப்பட்ட இடத்துல ஆய்வு செய்திருந்தோம். விற்கப்பட்ட ஃப்ளாட்டுகள் மிகவும் மோசமான நிலைமையில் இருந்ததால் அதை இடித்து திருப்பி கட்டுவதற்கான பணியில் ஈடுபட வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள். அதன் அடிப்படையில் 12ஆம் தேதி இன்று எல்லா அலுவலர்களும் ஹவுசிங் போர்டு, சிஎம்டிஏ, கார்ப்பரேஷன் இவர்களை அழைத்து இவர்களிடம் ஒரு மீட்டிங் வச்சுருக்கோம். இன்றைக்கி மீட்டிங்கில் நல்ல தீர்மானங்கள் எட்டியுள்ளது. வருங்காலத்தில் மிக விரைவில் இந்த பகுதியை கட்டித்தர வேண்டும் என்று முடிவெடுத்துள்ளார்கள். அதே மாதிரி வேறு இவங்களுக்கு ஏதாச்சும் சட்ட சிக்கல்களோ இல்லை ஏதாச்சும் பரிந்துரைகள் தேவைப்பட்டுச்சுன்னா வருகின்ற சட்டமன்றத்தில் மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட சொல்லி அதையும் பெற்றுத்தருவதற்கான ஆயப்பணியில் ஈடுபட்டிருப்போம். ஸோ கண்டிப்பாக மிக விரைவில் ஒரு நிம்மதியான நிலையை எட்டுவார்கள் என்று நம்புகிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் நேஷனல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் பெல் பட்டனை அழுத்தி விடுங்கள்.